ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சகோதர சகோதரிகள், நண்பா நண்பிகள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுங்க. ஆல்ரெடி நேரம் பொங்கல்லாம் வச்சு முடிச்சிருப்பீங்க. நேற்றே நான் வீடியோ போட்டு நினச்சிருந்தேங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி பொங்கல்லாம் நேற்று எந்த அளவுக்கு ஒரு வேலைக்குழு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம சந்தையில் இப்போ கரும்பு கட்டு அது இது எல்லாம் வாங்கிட்டு பொங்கப்பொடி வேறு கொடுக்க வேண்டியிருந்துச்சு. எனக்கு 2 அக்கா, ஸோ அவங்களாம் பொங்கப்பொடி கொடுத்துட்டு, ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் தானே ஃபுல்லாக வேலையாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அத்தனை வகை காய்கறிகளை வச்சு இன்றைக்கி வந்து சமையல் பண்ணுவாங்க. ஸோ விட்ட நம்மளும் இழுத்து போட்டு அந்த காய்கறியை வெட்டணும், அது வெட்டணும் கூட்டுவாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே இன்றைக்கி சிக்க மாட்டோம். நம்ம எஸ்கே போய் வந்தாச்சு. சரி, வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி பேச முடிவு பண்ணிட்டுருக்கேன். தளபதி விஜய் இன்றைக்கி வாழ்த்து சொல்லியிருந்தார், அதாவது பொங்கல் வாழ்த்து. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துன்னு சொல்லியிருந்தார். போன வருஷம் இதே மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் அதில் தான் நமக்கு ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இருக்குது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3 தான் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் எப்போவுமே, ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் தான் தொடங்குறோம். தமிழ் நல்ல காலகாலமாக அப்படி தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ எப்படி ஆங்கில புத்தாண்டுக்கு ஜனவரியில் தொடங்குறோம், அதே மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கு சித்திரை மாதம் தொடங்கிட்டு இருக்கோம். இடையில இப்போ கலைஞர் தான் நினைக்கிறேன், அவர் 2009 ஸ்டார்ட் பண்ணார் நினைக்கிறேன். சித்திரை 3 தமிழ் புத்தாண்டு கிடையாது, தைப்பொங்கல் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் விஜய் அவர்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் தமிழ் புத்தாண்டு சொல்கிறது அவர் எதை மனசில் சொல்கிறாரோ என்னமோ தெரியாது. ஆனால் அதில் நமக்கு ஒரு சின்ன ஒரு முரண்பாடு, அவ்வளோதான். ஓகேவா? சரி, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சோகத்தை கொடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலை. அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தை சுற்றியே பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கும். ஆனால் இந்த தடவை படம் ரிலீஸ் ஆகட்டாலுமே பார்த்தீங்கன்னா அதை சுற்றி தான் பயங்கரமான ஒரு அரசியல் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த அரசியலை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதை பற்றி சில விமர்சனங்கள், சில பேர் சொல்லிய கருத்துக்களுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு பதிலடி கொடுக்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் சென்சார் போர்டு, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் யுஏபி சார்ஜர் கொடுக்குன்னு சொன்னதுக்கப்புறமும் சென்சார் போர்டு கொடுக்கல. அதை கண்டிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக படம் தயாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தை அணுகிருந்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் எல்லாம் விசாரிக்க எங்களுக்கு விருப்பம் கிடையாது, நீங்கள் இதை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 20ஆம் தேதி விசாரிக்கிறதுக்கு அவங்க அதை அனுப்பிவிட்டாங்க. ஏன்னா எங்களால் விசாரிக்க முடியாது, அந்தளவுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ சரி, இதை வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் சொல்லலாம்னு சொல்கிறேன் உச்சநீதிமன்றம். இதுக்கு முன்னாடி என்னென்ன கேஸ் எல்லாம் அவசர விளக்கம் எடுத்து விசாரிச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு நினைக்கும் போது சரி ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு தான் போகுது, எவ்வளோ தான் எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை விடாமல் எவ்வளோ நாள் இழுத்துடிக்க போறீங்க, நாங்களும் பார்த்துறோம் அப்படிங்கிறத நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா பாண்டே சொன்ன ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு ஞாபகத்தில் வருது. எந்த ஒரு திரைப்படத்துக்கு இவ்வளோக்குள்ளே சென்சர் போட்டு மல்லு கட்டிட்டு போயெல்லாம் ஒரு நடவடிக்கை எடுத்ததை நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை சொன்னார். அந்த வகையில் பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையாக நடுநிலையாக இருந்தாருங்கிறத நான் ஒத்துக்கிறேன்ப்பா. பரவாயில்ல. அப்படின்னா மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா பிஜேபி அதுக்கு காரணமாக இருக்குதுன்னா அதுக்கு வந்து ஒரு மழுப்புவாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழுப்பில் சென்சார் போர்டில் குச்சி சட்டை பிஜேபி காரணங்கள் சொல்ல வரல. சென்சார் போர்டு ஏன் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவருடைய எவ்வளோ படங்கள் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு உண்டாயிருக்கு. அதே மாதிரி விஜயகாந்த் அவருடைய படம், ஸோ அப்படி எவ்வளோ படங்கள் இருக்குது. ஆனால் அந்த படங்கள்லாம் பார்த்தா கட் பண்ணி இது பண்ணலாம் விட்டுருவாங்க, மியூட் போட்டு விட்டுருவாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் போயிட்டீங்கன்னா சாஞ்சில கொடுக்காம இவ்வளோக்குள்ள இழுத்தடிக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் அரசியல் வந்து தான் காரணம், வேற என்ன காரணம்? ஒரே காரணம். ஸோ பார்த்துடலாம் எந்த அளவுக்கு தான் இவங்க அந்த படத்தை விடாமல் என்னைக்கு அந்த படம் வந்தாலும் ஒரு ஹிட் அடிக்கும் போது பிளாக் பஸ்டர் தான். அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் கிடையாது. எவ்வளோ பேர் எவ்வளோக்குள்ளே பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அதை எல்லாத்தையும் அன்றைக்கி பிடிட்டி பயங்கரமாக கொண்டாடி தீப்பானுங்க. ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கும். சரி, இந்த நேரத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பராசக்தி படத்தோட இயக்குனர் சுதா கங்காரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அநாகரிகமான ஒரு கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. அது பொது வெளியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் ரசிகர்லாம் ரவுடித்தனம் பண்ணுறாங்க, குண்டர்கள், அதாவது அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு வந்து வதந்திகளை பரப்புறாங்க இந்த படத்துக்கு. அதனால தான் அந்த பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓடாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது வெளியில் பயந்துருக்காங்க. ஸோ அதை பற்றி முழுவதுமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதில் விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் அப்படிங்கிற கிடையாது. ஏன்னா இந்த படம் முழுக்க அரசியல் ஆகிட்டுல, நான் தெரியாமல் வைக்கிறேன். ஏன் உங்கள் பராசக்தி படம் ஓடிருச்சுன்னா அதுக்கெல்லாம் விஜய் ரசிகர்கள் காரணம் சொல்லியிருப்பீங்களா? அது நான் ஓடானா மட்டும் விஜய் ரசிகர்கள் காரணம் இல்லை. ஒரு நடிகருடைய ரசிகர்கள் வந்து ஒரு படத்தை ஓடலாம் பண்ணிட முடியுமா நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் இவ்வளோ நாள் ஏன்னா உங்களுடைய படம் சூரிய பட்சத்தில் நல்லா தான் ஓடிச்சு. ஒரு படத்துடைய கதை திரைக்கதை நல்லா இருந்தால் அந்த படம் எப்போ வேணும் ஓடிட்டு போகுது. இதுக்கு ஓடாமல் போனதுக்கு விஜய் ரசிகர்கள் ஆமாம் அவங்க பார்த்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வெறுப்பு தான், கோபம் தான், பார்க்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க படத்தை வெளியிடாமல் வேணும்னே திமுக அவங்க வந்து வெளியிடக்கூடிய ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா அது பிஜேபியை மறைமுகமாக எதுக்கிற மாதிரியே இருக்கேன், டேரக்டாகவே இருக்குது. அதாவது ஹிந்தி எதுக்கிற படம், அந்த படத்துக்கு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் அந்த படத்தை வெளியிடுறீங்க. சொன்ன மாதிரி சொன்ன டேட்டில் வெளியே வருது. அது மட்டும் என்ன, சென்சார் போட்டு எல்லாமே சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களா? அதுவுமே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சென்சார் போட்டு போய் ஜனநாயக மாதிரியே போய் சொன்ன டேட்டில் வாங்கி கரெக்டாக 10 ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல. அப்போ இவங்களும் கோவம் வருமா வராதா? ஸோ அதனால் படத்தை பார்க்க மாட்டான், கோவத்தில் ஏதாவது திட்டா செய்வான். அதனால் அந்த படம் ஓடாமல் போயிட்டான். உங்கள் படம் ஓடலன்னா சரக்கு இல்லை. படத்தில் ஃபுல்லாக எல்லாரும் நினச்சிட்டு இருந்தான் இது வந்து தமிழர்களுடைய பாடுபட்டாங்களுக்கு ஹிந்திக்கு எதிராக அந்த வந்து பாடுபட்டு அவங்களுடைய அந்த வாழ்க்கை அர்ப்பணிப்பு எல்லாமே அந்த படத்தில் இடம் வச்சுட்டு நினச்சாங்க. ஆனால் நீங்கள் முழுக்க திராவிடத்தை சொருவி அந்த படத்தை வந்து அப்படியே பூசிட்டீங்க. அப்புறம் அந்த படம் எப்படி ஓடும் கேட்க
எல்லாம் பூமரு. ஸோ படம் ஓடலை, ஃப்ளாப்பு. அது திரைக்கதை உங்களால் அமைக்க முடியல, படம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்திய படம்னா அவனை படம் ஓட முடியுமா? என்னடா இந்த இப்போ ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, எவன் படம் ஓட்டினாலும் உடனே விஜய் காரணம் என்னன்னு கேட்குறேன். அன்னைக்கான கூலி படம் ஓடாட்டாலும் அதுக்கு வந்து விஜய் தான் காரணம் காணுங்க. படத்தை நீங்கள் ஒழுங்காக எடுத்து கதை திரைக்கதை வசதி எல்லாம் ஒழுங்காக இயக்கிருந்தீங்கன்னா படம் நல்லா தான் ஓட போகுது. அதுக்கு என்ன ஒரு ரசிகரை கொடுத்துருக்கீங்க, நான் தெரியாம நினைக்கிறேன். இந்த பராசக்தி படம் ஓடாமல் போனதுக்கு முக்கிய காரணம், அதாவது விஜய் பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் பெரும் பங்கு போய்த்தது இந்த பொதுமக்கள், நடுநிலையெல்லாம் இருப்பாங்க தெரியுமா மக்கள், அவங்களுக்கு சரியான கோவம். ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களா, வம்படியா ஜனநாயக படத்தை விட மாட்டேன்னு சொல்லி மல்லு கட்டி நின்பாட்டிட்டு திமுக வெளியிடக்கூடிய, அவங்க சார்பாக வெளியிடக்கூடிய அந்த படம் கரெக்டாக, அது பிஜேபி எதிர்த்து வசனம் வச்சுருக்காங்க, ஹிந்தி எதிர்ப்பு, அது கரெக்டாக எந்த ஒரு பிரச்சனையும் வெளியிடும்போது ஜனநாயக படத்தை வெளியிட வைக்கும் போது எல்லாரும் கோவம் வருமா வராதா? நடுநிலைமையாளையாக இருக்கக்கூடிய மக்களுக்கே கோவங்க எல்லாருக்கும். இது வம்படியாக வேணும்னே இந்த அரசாங்கம் திட்டமிட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்குறாங்க, அவருடைய படத்தை வெளியிட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கோவம். நீங்கள் நான் முன்னாடி சொல்லியிருந்தாலும் பாண்டேக்கு வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலைமையை பேசியிருக்காரு, அதே மாதிரி என்ன தான் பொதுமக்கள் எல்லாருமே இருக்குது. அதனால தான் யாருமே அந்த அசால்ட்டை கண்டுக்கவே இல்லை. போயிட்டு என்ன படம் போ அப்படின்னு எல்லாரும் உண்மையிலே தான். நீங்களாம் போய் பாருங்களேன், இப்போலாம் எங்கள் தடலாம் பார்த்தீங்கன்னா காற்று வாங்கிட்டு கிடக்கு. ஏன் காரணம், நீங்கள் தேவையில்லாம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகை பள்ளிக்கட்டாக்கி வச்சு முடிச்சு விட்டாங்க போங்க. அதாவது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நீங்கள் எதிர்த்து அவர் படத்தை வெளியிடாமல் பண்ணி அவரை இன்னும் விசுரூபம் எடுக்குவீங்க. இல்லை வேறு நிறைய சொல்கிறான், அதாவது நாங்கள் அவருக்காக குரல் கொடுக்குறோம், அந்த கட்சி குரல் கொடுக்கு, ஆனால் சம்மந்தப்பட்ட விஜய் குரல் கொடுக்கல, அவரையும் குரல் கொடுக்கணும், அவர் தான் அரசியல்வாதி ஆகிட்டார. நீங்கள் எல்லாரும் அதை படத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறீங்க, உங்களுக்கு அது ஒரு அரசியல், அரசியல் உங்களுக்கு அதை வச்சு படத்தை தேவை இருக்குது உங்களுக்கு. ஆனால் அவருக்கு அது தேவை கிடையாது, அவர் முழு நேரம் அரசியல்வாதி ஆகிட்டார. ஸோ அவர் தான் படமாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் பேச வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் எதற்கு பேசணும்னு அவருக்கு தெரியும். அவர் அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய அரசியல் எடுக்கல, அவர் படம் எடுக்கும்போதே தெரியும் இது பிரச்சனை கொடுப்பான்ட்டு. சாதாரணமாக அவர் வந்து அரசியலுக்கு வர முன்னாடி எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் தான் அன்றைக்கி அடியில் வச்சு சொன்னார், எப்பா நான் வேறு ரூட்டில் போயிட்டுருக்கேன், படத்தை முடக்க முன்னாடி தெளிவாக பேசிட்டு தானே வந்திருக்காரு. ஸோ அதனால் எல்லாம் தெரிஞ்சதான். நீங்கள் இப்படி முடக்க அவர் விசுறுப்பு எடுத்துகிட்டே இருக்காரு. அதாவது யார் என்ன பண்ணாலும் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல இதாக மாறிட்டு போகுது. அதனால தான் நீங்கள் எதற்கு அவர் வளர்ந்துக்கிட்டே இருக்காரு, உங்களுக்கு புரியுதில்லை? ஸோ அந்த வகையில் என்னதான் நம்ம சொன்னாலும் இந்த படம் ஜனநாயக படம் எப்போ வெளியாகுங்கிறது தான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் உள்ளக்கூடிய கோடான கோடி தளபதியோடைய தோழர்கள் ரசிகர்கள் அவங்களோட எதிர்பார்த்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாதத்துக்குள்ளேயே ரிலீஸ் ஆகுமாங்கிறது ரொம்ப ஒரு டவுட்டாக போயிட்டுருக்கு. தேர்தலுக்குள்ளே ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கூட போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு வன்மத்தோடு எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை விசாரிக்க அவங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற. ஏன்னு கேட்டால் சென்னை உயர்நீதிமன்றம் ஆல்ரெடி தீர்ப்பு சொல்லிட்டேன். அப்போ உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு தான் சரின்னு சொல்லி சொல்ல வேண்டியதுன்னு அதையும் சொல்ல மாட்டாங்களாம். அதை எதிர்த்து சென்சார் போட்டு போகும்போது இவங்க டேரெக்டாக உச்சநீதிமன்றம் அணுகும்போது எங்களுக்கு விருப்பமே இல்லை, நீங்கள் உயர்நீதிமன்றத்தை திரும்பி போய் விசாரிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரி தெரியல. வேணும்னே பண்ணுறாங்க, பக்காவாக பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் எதிர்ப்பை திரும்ப காட்டும் போது தான் இன்னும் விஜய் அவர்களுக்குங்கிறது சப்போர்ட் வந்து கூட்டிகிட்டே போகுது. அதில் இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து மோடி வந்து டெல்லியில் ஒரு பொங்கல் கொண்டாடினார், அதுக்கு பராசக்தி குழுவே ஃபுல்லாக போயிருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் திமுக வாயை திறக்கவே இல்லையே. ஒரு இதே இடத்துல ஜனநாயக படக்குழு போயிருச்சுன்னா என்ன மாதிரி பேசியிருப்பானுங்க. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது. டெல்லி தான் இந்தியாவுன்னு கேட்குறான், முழுக்க ஹிந்தி எதிர்ப்பை படமாச்சு எடுக்கிறான். ஆனால் அதுக்கு பிஜேபி அரசு அவ்வளோக்குள்ள தாங்குது. மோடி பொங்கலில் அப்படியே சிவகார்த்திகனை கூப்பிட்டு போய் பயங்கரமாக ஒரு பொங்கல் கொண்டாடுறாங்க. திமுக தான் அந்த படத்தை வெளியிட்ருக்கு. அப்போ எந்த அளவுக்கு பாயசமும் இந்த அளவுக்கு கட்டி புரள்றாங்கிறது இதில் தான் நமக்கு வெட்ட வெளிச்சமாகுது. அப்போ தளபதி அன்னைக்கே சொல்லுறது கரெக்டாக போல, பாயசம் அவங்க பாயசம் நீங்கள் என்ன பாயசமானு கேட்டார்ல, அன்னைக்கு அவ்வளோ நக்கல் பண்ணாலும் இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாயிட்டல. இல்லைன்னா திமுககாரன் ஒருத்தரும் சிவகார்த்திகனையும் கிண்டல் பண்ணலாம், மோடியும் கிண்டல் பண்ணலையே பராசக்தி படக்குழுவை. இதே ஜனநாயக படக்குழு பொங்கல் ஒரு பொங்கல் வச்சுக்கிட்டுமே. நாங்கள் தான் அன்னைக்கு சொன்னோமே பிஜேபி சங்கி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோடி தான் அவரை இயக்கியிருக்காரு அப்படி இப்படின்னு என்ன மாதிரி விட்டுவானுங்க அங்கங்கே. இன்னைக்கு ஒரு ரூபாய் வாய் பேச மாட்டேங்க. பார்க்கல என்னடா அவங்க. ஸோ நம்மளுக்கே இப்போ வந்து குழப்பமாக இருக்குது, யார் கூட சார் வாய்மையை கூட போக தெரியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கப்புறம் ஆட்டம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. சரி, ஓகே, என்ன பண்ணுறது, இந்த பொங்கல் நம்ம சந்தோஷமாக கொண்டாடுவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும், வெற்றிக்குண்டான வழி கூடிய விரைவில் பிறக்கும், வெற்றி நிச்சயம். இன்றைக்கி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்கள் என்ன கருத்துக்களை பரிமாற நினச்சிங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாய்.